ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேரலை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த குருஜி அஸ்ட்ரோ டிவியின் வழியாக நிறைய ஜோதிட ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, நிறைய தகவல் கிடைக்கும். என்னன்னா, இப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களின் நம்பிக்கை என்பதை விட அதுதான் உண்மை என்பது நமக்கு தெளிவா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ எங்கே சஞ்சரிக்கிறதோ அந்த சஞ்சாரத்திற்கு ஏற்ற பலன்களைத்தான் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த பலன்களை நாம் அடைகின்ற போது அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வு என்பது நம்முடைய கர்ம வினைக்கு உட்பட்டது. அப்போ இரண்டு விஷயங்களை பார்த்தாகணுங்க. இந்த ஜாதகம் பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க லக்னம்னு சொல்றீங்க, ராசின்னு சொல்றீங்க. நாங்கள் லக்னத்தை பார்ப்பதா ராசியை பார்ப்பதா என்ற கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு தகவல் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். லக்னம் என்பது ஒரு 24 மணி நேரத்தில் ஒருவர் பிறக்கின்ற போது ஒரே நட்சத்திரத்தில் தான் பிறப்பார். அதே நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை லக்னம் மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும். ஒரே நாளில் 12 லக்னம் வரும். இந்த லக்னத்தை மையமாக வைத்துத்தான் அந்த ஜாதகருடைய தலையெழுத்து எப்படி இருக்கும், முதல் வீடு எது, இரண்டாம் வீடு எந்த நிலையில் இருக்கிறது, அங்கே எந்த கிரகம் சஞ்சரிக்கிறார், மூன்றாம் வீட்டின் நிலை என்ன, அங்கே எந்த கிரகம் சஞ்சரிக்கிறார், எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார், இப்படி 12 வீடுகளையும் ஆராய்ந்து அந்த 9 கிரகங்களும் 12 வீடுகளில் எந்த நிலையில் சஞ்சரிக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து இந்த ஜாதகரின் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும், கல்வி, வேலை வாய்ப்பு, குடும்பம், வசதி வாய்ப்பு என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதை தீர்மானிப்பது லக்னம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா, ஒரு திசாபுத்தியை பார்க்கின்ற போது நம்ம சந்திரனை பார்த்தோம், லக்ன திசாபுத்தி பார்த்துருவோம். இப்போ கோச்சார ரீதியாக குரு பயிற்சி வருகிறது, சனி பயிற்சி வருகிறது, ராகு கேது பயிற்சி வருகிறது. அந்த நிலை வருகின்ற போது நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய ராசியை, கோச்சார பலன்களை. இப்ப முக்கியமான தகவல் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயம் எங்கே இருக்குன்னா, ஒவ்வொரு கிரக சஞ்சாரத்தை பார்ப்பீங்க, அந்த 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தை மட்டுமே நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு இன்று நமக்கு சந்திராஷ்டமம் என்ற தகவலை காதிற்குள் ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் தயக்கமாக செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். பொதுவாக சந்திரன் என்பவன் மனக்காரகனுங்க. சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம், உச்சம் அடைகின்ற வீடு ரிஷபம், நீச்சம் அடைகின்ற வீடு விருட்சிகம். இப்ப இந்த சந்திரன் ஒரு ராசினருக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த ராசினருக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது என்ற அர்த்தம். அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லுகின்ற போது சந்திராஷ்டமம் முடிவடைகிறது அர்த்தம். இப்ப பொதுவாக ஒரு நோக்கம் என்னன்னா, நம்முடைய பார்வைக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தை வைத்து சஞ்சாரத்தை வைத்து 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற 2.25 நாட்களும் நமக்கு சந்திராஷ்டமம். அப்போ நமக்கு பாதிப்பு அந்த 2.25 நாட்களும் நமக்கு இருக்கும், கடுமையான பாதிப்பு இருக்கும். ஏன்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள் தான் பாத்தீங்கன்னா நிறைய விபத்து நடக்கும். விபத்துல போய் நம்ம மாட்டிக்கும். நம்ம மனசு ஒன்று நினைக்கும், செயல்பாடுகள் வேறதாக இருக்கும், செயல்பாடுகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா என்னுடைய ஆய்வும் சரி, பிரபல ஜோதிடருடைய ஆய்வும் சரி, சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசினருக்கு, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு 6 மணி நேரம் மட்டும்தான் சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ராசிக்குள்ள சந்திரன் இருப்பார், 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். ஆனா குறிப்பாக 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது நமக்கு உரிய 6 மணி நேரம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, பாடமாகவே சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஒரு 6 மணி நேரம் தாங்க சந்திராஷ்டமம் நமக்கு. இப்ப சின்ன உதாரணத்தை ஆரம்பிக்கிறேன். எங்க ஆரம்பிக்கிறேன்? மேஷ ராசிக்கு ஆரம்பிக்கிறேன். மேஷ ராசிக்கு 8வது இடம் பார்த்தீங்கன்னா விருட்சிகம். விருட்சிகத்தில் சந்திரன் நுழைகின்ற போது மேஷ ராசினருக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. என்ன, காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு இல்லைங்களா, இப்போ தொடங்குகிறது. அப்போ சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன்.
விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்குள் வருகிறது. விசாகம் 4ஆம் பாதமான 6 மணி நேரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்றால் அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு இருக்கும். அந்த 6 மணி நேரம் தான் அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 6 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம். அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷம் முதல் பாதத்தில் சந்திரன் செல்கின்ற போது அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 6 மணி நேரம் கடுமையான நிலை என்பது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷம் 2ஆம் பாதம், அனுஷம் விஷயத்துல இருக்கு. அங்க 2ஆம் பாதத்துக்குள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் யாருக்கு பாதிப்பு ஏற்படும்னா அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 6 மணி நேரம் என்பது நெருக்கடியான நேரமாக இருக்கும். இந்த நேரத்தை மட்டும் குறிச்சிக்கங்க. நீங்க எந்த பாதம்னு பார்த்துக்க, முதல்ல எந்த பாதத்தில் பிறந்திருக்கிறீர்கள். நான் ஒவ்வொரு தகவலை சொல்லிட்டு வரேன். அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷம் 3ஆம் பாதம், அனுஷம் 3ஆம் பாதத்திற்குள் சந்திரன் சஞ்சரிக்கின்ற 6 மணி நேரம் யாருக்கு பாதம்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி 4ஆம் பாதத்தினருக்கு. இதோட அஸ்வினிக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து அனுஷம் 4ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் 6 மணி நேரம் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது பரணி முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் கடுமையாக இருக்கும். கடுமையான நெருக்கடிகளும் சோதனைகளும் இருக்கும். அது 6 மணி நேரம் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை 1ஆம் பாதம் முதல் பாதம், கேட்டை முதல் பாதத்திற்குள் சந்திரன் செல்கின்ற போது பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 6 மணி நேரம் சந்திராஷ்டமம். அடுத்து கேட்டை 3ஆம் பாதத்தில் சந்திரன் செல்கின்ற போது, கேட்டை 3ஆம் பாதம், பரணி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்ப பார்த்துட்டு வந்தீங்கன்னா அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா கேட்டை 4ஆம் பாதம், கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. இப்ப கணக்கு போட்டுட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான கணக்குங்க. ஒரு ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிற முதல் 6 மணி நேரம், அது முதல் பாதம். அந்த நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் தான் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் கடுமையான நெருக்கடிகள், பாதிப்புகள், குழப்பங்கள் எல்லாமும் இருக்கும். அப்ப அந்த 6 மணி நேரத்தை கணக்கிட்டு வைத்துக்கொண்டு அதை கடந்து விட்டாலே நமக்கு அந்த பாதிப்புகள் என்பது இல்லாமல் போகும். இப்ப சந்திராஷ்டமம்ல ஒரு பெரிய பயம் இருக்கு. இப்ப இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 2.25 நாட்கள் கிடையாது, 48 மணி நேரம் கிடையாது, அதற்கு மேல ஒரு 6 மணி நேரம் அதுவும் கிடையாது, 54 மணி நேரம் கிடையாது, வெறும் 6 மணி நேரம் தான் நமக்கு என்பதை இந்த விளக்கத்தின் வழியாக தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இதை நீங்க பதிவு செஞ்சுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போவோம். அது இன்னும் தெளிவு கிடைக்கும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.